வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, இன்றைய சிந்தனைக்கு மனவளக்கலையின் அவசியத்தை பற்றி சில கருத்துக்களை இந்த அமர்விலே நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஆயக்கலைகள் 64 என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கின்றார்கள். அந்த 64 கலைகளிலே மனவளக்கலை உண்டா என்று தேடுகின்ற போது இல்லை என்பதுதான் பதிலாக கிடைக்கிறது. இந்த 64 கலைகளையும் அறிவது, துய்ப்பது, ரசிப்பது, பயன் கொள்வது எது என்றால் மனம்தானே. எனவே மனதை பக்குவப்படுத்தவில்லை என்றால் அத்தனை கலைகளும் பெருமைக்குரியதாக அமைய முடியாது. அதன் காரணமாகத்தான் உலகில் பல்துறைகளில் உச்சத்தை தொட்ட மனிதர்களும் வாழ்க்கையிலே நிறைவு பெற்றிருக்கிறார்களா என்றால் ஏதோ ஒரு வகையில் குறையைத்தான் சொல்கிறார்கள். காரணம் என்ன என்றால் மனதை பற்றிய ஒரு அறியாமை. மனம் இல்லாமல் செயல்பட முடிகிறதா? சுவாமி சொல்லுவார்கள், மனம் இல்லாத மனிதன் இல்லை, மனதை அறிந்த மனிதனும் இல்லை. மனதை அறிந்தவருக்கு என்ன சிறப்பு, என்ன பெயர் என்றால் மகான் என்று பெயர், ஞானி, குருமார்கள் என்று பெயர். இப்ப மனதை அறிந்து விட்டால் அவன் எல்லாவற்றையுமே அறிந்தவனாக மேன்மை பெறுகிறான். அந்த மனதை அறியும் கலை, மனதை வளப்படுத்தும் கலை, மனவள கலை. மனிதன் தோன்றிய போது சாதாரண விலங்கினத்தின் அனுபவ தொகுப்பாகத்தான் பிறந்தான். விலங்கிலிருந்து பிறந்ததுனால அந்த விலங்கின் அனுபவம் என்னவோ அதுதான் அவனுடைய மூலம். அதன் பிறகு பகுத்தறிவின் வளர்ச்சியின் காரணமாக மனிதன் பெற்ற மேன்மைகள் என்ன என்றால் அளப்பரிய மேன்மைகள். சமீபத்தில் விஞ்ஞானம் உச்சத்தை தொட்டிருக்கிறது. எல்லாம் மனதை கொண்டு, அறிவை கொண்டு செய்த ஆய்வுகள் தானே. அப்படி உச்சத்தை தொட்ட அறிவியல் வெளிப்படுத்திய உண்மை என்று பார்க்கின்ற போது மகரிஷி அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே சொன்ன ஒரு கருத்து அங்கே ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. அது ஏன் இப்ப சொல்றேன் என்றால் மனவளக்கலை எவ்வளவு ஆழமான தத்துவத்தை உள்ளடக்கியது என்பதற்கு ஒரு உதாரணமாக இதை சொல்லுகிறேன். அமெரிக்க விஞ்ஞானிகள் அணு ஆராய்ச்சியிலே கண்ட உச்சம் என்ன என்றால் இறை துகள் என்ற காட் பார்ட்டிகள். அதை 2012 ஆண்டு லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர், LHC என்று சொல்வார்கள், அந்த கருவின் மூலமாக அணு துகளை உடைத்த போது அவர்கள் கண்ட ரிசல்ட், நீதி என்ன என்றால் இறை துகளை காண முடியவில்லை என்பது. இந்த குவார்க்ஸ் என்ற நுண் துகளை உடைத்த போது வெளிப்பட்ட இறை துகளை காண முடியவில்லை. இதை மகர்ஷி வாழ்ந்த காலத்திலேயே
சாமி சொன்னாங்க, விஞ்ஞானம் எந்த உச்சத்தை தொட முடியும் என்றால், இறை துகளை பற்றிய ஆராய்ச்சியின் முடிவை சொல்லுகின்ற வரைக்கும் விஞ்ஞானம் தொடரும். என்ன முடிவு சொல்வார்கள் என்றால், இறை துகளை காண முடியவில்லை என்று சொல்வார்கள். இப்ப இறை துகளையே காண முடியாத போது இறைவனை எப்படி காண முடியும்? எனவே விஞ்ஞானத்தின் எல்லை இது. இதற்கு மேல் விஞ்ஞானத்தால் பிரபஞ்சத்தை ஆராயவோ, அளக்கவோ, முடிவு சொல்லவோ இயலாது என்று மகரிஷி சொன்னார். சரி. அதுல சிறப்பான நுட்பம் என்ன என்றால், அந்த இறை துகள் ஏன் காண முடியவில்லை என்றால், அது உடனடியாக தன்மாற்றம் அடைகிறது, ரியாக்ஷன் ஆகிறது என்ற கருத்தை சொல்கிறார். சரி. அடுத்து என்ன கருத்து என்றால், இந்த குவார்க்ஸ் என்ற துகள் ஹேட்ரான் பார்ட்டிகிள், அது பருப்பொருளாக மாற்றம் பெறும். அதிலிருந்து வந்த துகளாகிய இறை துகள் இது தன்மாற்றம் அடையக்கூடிய அலைகள், அதாவது காந்தம் என்று அர்த்தம். அப்போ மகிழ்ச்சி சொல்லக்கூடிய இறைநிலையிலிருந்து எழுச்சி பெற்ற முதல் பரிணாமம் இறை துகள். அதன் கூட்டு சேர்க்கை தான் விண். விண்ணின் சேர்க்கை பஞ்சபூதங்கள். பிறகு அவற்றில் ஏற்பட்ட சிறப்பு மாற்றங்களால் வந்த மேன்மைதான் நுண் உயிர் என்ற ஜீவன். அதனுடைய வளர்ச்சியின் உச்சகட்டம் மனிதன் என்று பிரபஞ்ச தன்மாற்ற உயிரின வரலாற்றை மகரிஷி விளக்கி சொல்லுவார்கள். அப்ப மனவள கலை என்பது மனதை மட்டுமே பேசவில்லை, மனதின் பூர்வீகம் என்ன அதையும் பேசுகிறது. இப்ப மனம் என்பதை நாம் பொதுவாக அலை என்று பேசுகின்றோம். எங்கே இருந்து தோன்றுகிறது இந்த அலை? எதை மனம் என்று நாம் பேசலாம்? அலை அலையாய் இயங்கும் மனதின் அடித்தளமே நிலை பொருள். அது தெய்வம். எப்படி? கடல் போன்று, அலை போன்றதே மனம். நிலை பொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்று ஓதிடும் நெடுவெளி உனது அறிவாகும் உனது அலையே மனம். கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண் காணா ஒன்றினை கண் காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே சிலை வடிவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கினாம் சிக்கி உள்ளவரை உண்மை நிலை விளங்காது உணர்வோம் என்று அற்புதமான ஒரு கவியை சொல்லியிருக்கிறார். இப்போ கடலிலே நீர் இருக்கிறது, அலையிலே என்ன இருக்கிறது? அதுவும் நீர் தான். அப்ப இரண்டுமே நீர் என்கின்ற போது ஏன் ஒன்றுக்கு பெயர் கடல், இன்னொன்றுக்கு பெயர் அலை? அமைதியாக இருப்பது கடல், ஆர்ப்பரிப்பது அலை. அப்ப அலை என்பது வேகத்துக்கு பெயர், கடல் என்பது அமைதிக்கு இருப்புக்கு பெயர். இரண்டுக்கும் மூலம் எப்படி நீர் அமைந்திருக்கிறதோ அதே போல ஆர்ப்பாட்டத்திற்கு பெயர் மனம், அமைதிக்கு பெயர் அறிவு. இரண்டுக்கும் மூலம் தெய்வம். அலை அலையாய் இயங்கும் மனதின் அடித்தளமே நிலை பொருள். அது தெய்வம். கடல் போன்று, அலை போன்றதே மனம். நிலை பொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்று ஓதிடும். இப்படி அந்த ஆதி பரம்பொருள், அதை ஆதி சிவம் என்று சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். அப்ப அந்த ஆதி பரம்பொருள் தான் எல்லாமாக எழுச்சி பெறுகிறது. அந்த பரம்பொருள் எத்தனை வகை? வகைகளாக இருந்தால் எல்லை உண்டு. எல்லை உண்டு என்றால் ஒன்று பெரியது, ஒன்று சிறியது அல்லது சமமானது என்று கணிப்புகள் வரும். அப்படி யாராவது கண்டது உண்டா? எந்த மதத்திலாவது இறைவன் இப்படிப்பட்டவன், அந்த இறைவனுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இப்படி இருக்கிறது என்று யாராவது கண்டது உண்டா?
ஆதி அந்தம் இல்லா மறைப்பொருள் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சொல்லியிருக்கிறார்கள். எனவே இறைநிலை ஒன்றுதான் என்று எல்லா மதங்களும் பேசுகின்றன. எங்கே சச்சரவு வந்தது என்றால், அந்த இறைவனை அவரவர்கள் ஒரு பெயரால் அழைத்துக் கொண்டார்கள். சில பேர் உருவத்தையும் அமைத்துக் கொண்டார்கள். அதனால் பெயர்களிலே ஒரு சச்சரவு, உருவங்களில் ஒரு சண்டை. இப்படி தொடர்கிறது உலக வாழ்க்கை. இதனால் நட்டம் என்ன என்றால், தேவையில்லாத ஒரு பிரச்சனை, தேவையில்லாத ஒரு சிந்தனை. இவை எல்லாமே மனிதனின் வளர்ச்சியை, மனிதன் எட்ட வேண்டிய அமைதியை கெடுக்கின்றன. அதனாலதான் ஒரு கருத்தை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன என்றால், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவனுக்கு மேல் ஒரு நீதிபதி கிடையாது. சுப்ரீம் ஜட்ஜ் என்றால் வள்ளுவர் தான். அதே போல திருக்குறள் தி சுப்ரீம் ஜட்ஜ்மெண்ட். அந்த நீதி என்ன சொல்கிறது? எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும், எவர் எந்த சொல்லை சொல்லதாக இருந்தாலும் கேட்டிருந்தாலும் அந்த கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே. ஏன்? மறுக்கவும் செய்யாது. ஏன்? ஏனென்றால் தெளிவில்லாமல் ஒரு கருத்தை எதிர்ப்பது ஆபத்தானது. தெளிவில்லாமல் ஒரு கருத்தை எதிர்ப்பது ஆபத்தானது. இதைவிட பல மடங்கு ஆபத்தானது தெளிவில்லாமல் ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வது. இரண்டுதான் உலகத்தினுடைய சிக்கலுக்கு காரணம். ஒரு பக்கம் எல்லாவற்றையும் மறுக்கிறார்கள், இன்னொரு பக்கம் தான் கேட்டதெல்லாமே சத்தியம் என்று சண்டையிடுகிறார்கள். அப்ப இருவருக்குமே தெளிந்த ஆராய்ச்சி இல்லை, அனுபவம் இல்லை. எனவே வாழ்க்கைக்கு மூலமே தெய்வம் தானே. தெய்வத்தை பற்றி தெரியவில்லை என்றால் வாழ்க்கையை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அதனால் மகிழ்ச்சி அவர்கள் இந்த மனம் எங்கே இருந்து பிறந்தது என்று ஒரு ஆராய்ச்சியை செய்து, அது தெய்வம், கடல் போன்று, அலை போன்றதே மனம் என்றார். அப்போ அறிவே மனமாக எழுச்சி பெற்றது என்றால் அது எப்படி பின்னப்படுத்தி பார்ப்பது அல்லது பேதப்படுத்தி பார்ப்பது? அதை விஞ்ஞானிகள் 4 அலைக்களமாக பிரித்து நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். மனதை 4 அலைநிலைகளிலே பிரித்திருக்கிறார்கள். பீட்டா ஃப்ரீக்வன்சி, ஆல்பா, தீட்டா, டெல்டா ஃப்ரீக்வன்சி என்று 4 நிலைகளை சொல்கிறார்கள். 40 முதல் 14 வரை பீட்டா ஃப்ரீக்வன்சி, 13 முதல் 8 வரை ஆல்பா, 7 முதல் 4 தீட்டா, 3 முதல் 1 டெல்டா, ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய வெளி, கிராவிட்டி, அதுக்கு அவர்கள் எண்ணிக்கை சொல்லவில்லை, அது 0 என்று கொள்ளலாம். இந்த 1 முதல் 40 மன அலை வேகம் என்று அறிவியல் நிரூபிக்கிறது. இந்த இடத்திலேயே மகரிஷி கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறார். அது என்ன என்றால், மனதை அளக்க முடியாது, மனதை அளப்பதற்குரிய கருவியும் கிடையாது என்று மகரிஷி சொல்கிறார். அது எப்படி? இப்ப அறிவியல் என்ன செய்கிறது? நம்முடைய தலையிலே 26 எலக்ட்ரோட்ஸ், அதை இணைத்து
ஒரு கருவியிலே அந்த அதிர்வுகளை அளக்கிறது. இப்ப என்ன நடந்திருக்கிறது பாருங்களேன். நம்முடைய தலையிலே 26 எலக்ட்ரோட்ஸ் இணைக்கிறார்கள். அப்ப என்ன பொருள்? மூளையின் அதிர்வுகளைத்தான் அந்த கருவி காட்டுகிறது. மூளை மனமா? மூளை மனமா? இல்லை. இன்னும் அந்த தெளிவுக்கு விஞ்ஞானம் வளரவில்லை. மனதுக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பு, மனதுக்கும் அறிவுக்கும் உள்ள தொடர்பு, அறிவுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள தொடர்பு, இதை இன்றும் விஞ்ஞானமும் சரி மற்ற தத்துவங்களும் சரி தெளிவுபடுத்தவில்லை. இந்த அத்தனை மறைபொருள் கேள்விகளுக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய ஒரே தத்துவம் உலகில் உண்டு என்றால் வேதத்திலே மட்டுமே. எப்படி என்றால், மூளையில் தோன்றுகின்ற அதிர்வுகள் தான் மனதின் அலைகள். அப்ப மனம் அடிப்படையில் எப்படி இருக்கிறது என்றால், அது அதிர்வுகளாக இல்லை, கடல் போல் அமைதியாகத்தான் இருக்கிறது. அது எழுச்சி பெறுகின்ற போதுதான் வேகம் வருகிறது. அந்த வேகத்தை உணர்கின்ற மனித உறுப்பு மூளை. என்றால் எங்கே இருந்து பிறந்த மனம் மூளையில் மோதுகிறது? நம்ம உடலிலே தான் மனம் இருக்கு. அப்ப எங்கே மையம் கொண்டிருக்கிறது? எங்கே இருந்து புறப்பட்டு மூளை போய் மோதுகிறது? அந்த கேள்வி வருகின்ற போது இந்த உடலின் மையம், அதுக்கு என்ன பெயர் வைத்தார்கள் சித்தர் பெருமக்கள்? மூலாதாரம் என்று பெயர் வைத்தார்கள். மூல ஆதாரம், மூலாதாரம். அந்த வார்த்தையே பொருள் செறிந்த வார்த்தை. மூல ஆதாரம், மூலாதாரம். மூலமாகவும், அதாவது இந்த உடல் தோன்றியதற்கே மூலமாக இருந்தது அது. சரி, இந்த உடல் வாழ்கின்ற வரைக்கும் ஆதாரமாக இருப்பதும் அதுவேதான். உடல் தோன்றுவதற்கு மூலமாகவும் வாழ்வதற்கு ஆதாரமாகவும் அமைந்ததால் இது மூல ஆதாரம், மூலாதாரம். சரி, அந்த மூலாதாரம் எப்படி இருக்கிறது? அது ஒரு மையம் சொல்லிவிட்டார்கள். அந்த மையம் எப்படி இருக்கிறது? இதுதான் என்னுடைய ஆத்மாவை பற்றிய அறிவியல் விளக்கம் என்ற நூலிலே நான் விளக்கியிருக்கின்றேன். சுருக்கமாக சொல்கின்றேன், கொஞ்சம் உங்கள் அனுமானத்தையும் பயன்படுத்துங்க. நான் சொல்லக்கூடிய விளக்கங்களை கண்ணை மூடி அனுமானப்படுத்துங்க. பென்டிரைவ், மெமரி கார்டு இவற்றுக்கு முன்பு இருந்தது சிடி, டிவிடி. அதுல ஏதோ ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு டிவிடி எடுத்துக்கொள்வோம். அந்த ஒளி வட்டு அது எப்படி இருக்கிறது அமைப்பு? நினைப்படுத்தி பாருங்கள். மையத்தில் ஒரு துளை இருக்கும். அதை அடுத்து ஒரு பகுதி, அதை அடுத்து இன்னொரு பகுதி, அதை அடுத்து இன்னொரு பகுதி வரும். இதே அப்படியே நம்முடைய ஆத்மாவுக்கு பொருந்தும். அந்த விஞ்ஞானி கண்டுபிடித்தவர் அறிந்து கண்டாரா அறியாமல் கண்டாரா தெரியாது. இறைவன் அவர் மூலமாக நம்முடைய ஆத்மாவுக்கு அப்படியே ஒரு பிரதியை எடுத்தது போல ஒரு கருவியை எடுத்து காட்டியிருக்கிறார். என்ன, அது பல மடங்கு பெரியது. நம்முடைய ஆத்மா புள்ளியிலும் புள்ளியானது. எவ்வளவு நுணுக முடியுமோ அதை விட நுணுக்கமானது. சரி, இப்ப அந்த ஒளி வட்டு எடுத்து பாருங்கள். மையத்தில் உள்ள வெற்றிடம் அது இறைநிலை போன்றது, சுத்த வெளியை போன்றது.
அந்த வெளியின் ஆற்றல் எழுச்சி பெற்று சுழல்கின்ற போது முதல் பகுதி 1 முதல் 3 அலைக்களம் இறைத்துகள் நிலை, அடுத்த பகுதி 4 முதல் 7 விண் நிலை, அடுத்த பகுதியும் உண்டு, அது 8 முதல் 13. இந்த இடத்துல மட்டும் அந்த ஒளிவட்டில மிக சிறிய ஒரு இடத்தை தான் காட்டிருக்கிறார்கள். அதை மட்டும் கொஞ்சம் பெருசுபடுத்திக் கொள்ளலாம். ஏன்னா 8 முதல் 13 அலை அல்லவா, கொஞ்சம் விரிவாகப்படுத்திக் கொள்ளலாம். அது பரமாத்ம நிலை. அதை அடுத்து நாம் பதிகின்ற இடம் பெரியதாக இருக்கும். அது 14 முதல் 40. இதுதான் ஆத்மாவுடைய அமைப்பு. இப்ப மையத்தில் சுத்தவெளி பின்னப்பட்டிருக்கிறது, தெய்வம் பின்னப்பட்டிருக்கிறது. தெய்வத்தின் அனைத்து இயல்புகளும் இந்த மையத்தில் இருக்கும். அது பின்னப்பட்டதே தவிர தரத்திலே மாற்றம் இல்லை. ₹1 மதிப்பு, அதுல 100 பின்னப்படுத்தினாலும் அந்த 100ல் ஒரு பகுதி பணம் தானே. ஒரு பைசா என்கிறோமே, ஒரு காசு சொல்கின்றோமே, அது பணம் தானே. அப்ப 100 பகுதி சேர்ந்தால் ₹1, பின்னப்படுத்தினால் ஒரு காசு, இரண்டும் பணம் தான். அதே போல சுத்தவெளிக்கு என்ன இயல்பு உண்டோ அத்தனை பின்னப்பட்ட இந்த சிறு பகுதிக்கும் உண்டு. அதே தூய்மை இங்கேயும் உண்டு. தூய்மையான பரம்பொருள் மையத்தில் இருக்கின்ற பகுதி. அதன் ஆற்றல் எழுச்சி பெற்று விரிவடைந்த நிலை 1 முதல் 40 வரைக்கும் பரவுகிறது. அதை 4 நிலைகளிலே அமைந்திருக்கிறது. அந்த அமைப்பே விரிவு பெற்றது. அப்போ 1 முதல் 3 இறைத்துகள் நிலை, 4 முதல் 7 விண் அலை நிலை, 8 முதல் 13 பரமாத்மா நிலை, 14 முதல் 40 ஜீவாத்மா நிலை. நுண்ணுயிர் முதல் கொண்டு இந்த சனம் நாம் பெற்ற அனுபவம் வரைக்கும் எல்லாமே ஜீவாத்மா கணக்கிலே தான் பதிவாகும். 14 முதல் 40 அலை வரைக்கும் உள்ளதுல தான் பதிவாகும். 13லிருந்து பதிவுகள் கிடையாது. அந்த 14லிருந்து 40 வரைக்கும் தான் எல்லா அனுபவமும் பயந்திருக்கின்றன. பதிவுகள் தான் பிரதிபலிக்கவும் செய்கின்றன. பதிந்த பதிவுகளே பிரதிபலிக்கவும் செய்கின்றன. எப்படி பதிகிறது என்பதை இன்னொரு வகுப்பிலே நாம் பார்க்கலாம். இந்த பதிந்த பதிவுகள் அங்கிருந்து மையத்திலிருந்து பிரதிபலிக்கின்ற போது அதற்கு மனம் என்று பெயர். இப்ப மனம் எங்கே பிறக்கிறது? ஜீவாத்மாவுடைய அனுபவங்கள், சஞ்சித கர்மாவும் பிரார்த்த கர்மாவும் மையத்தில் இருக்கின்ற அலைவேகத்திலே 14 முதல் 40 என்ற ஜீவாத்மாவாக இருக்கிறது. அங்கிருந்து வெளிப்படுகின்ற அனுபவ அலைகளே மனம். ஜீவாத்மாவின் பிரதிபலிப்பு மனம். அப்ப எங்கே பிறக்கிறது? மூலாதாரத்தில் பிறக்கிறது. மனம் பிறக்கின்ற இடம் மூலாதாரம். அங்கிருந்து எங்கே பயணிக்கிறது? ஜீவாந்த களத்தோடு தானே பயணிக்க முடியும். அப்ப இந்த உடல் முழுவதும் பரவி வியாபித்திருக்கின்ற ஜீவாந்தர களத்தோடு அது விரிவடையும். அப்படி விரிவடைந்து எங்கே போய் மோத முடியும் என்றால் தலையிலே மூளை பகுதி, கைகள், கால்கள், தலையில் உள்ள புலன்கள், இப்படி உணர்புலன் 5, செயல் புலன் 5, மூளை, இந்த 11 இடங்களிலும் போய் மோதும். அதன் விளைவு என்ன? மூளையில மோதிய மன அலைகள் அங்கே மோதிய உடனேயே அது தரம் பிரிகிறது. டீகோடிங் சொல்கிறோமே, என்ன இருக்கிறதோ அதை பிரித்து ஆகிறது. அது அந்த மூளையின் செல் அமைப்பின் இயல்பு, திசுக்களின் இயல்பு.
அதை பிரித்து காலம், தூரம், பருமன், வேகம் என்ற அலகுகளாக பிரித்து உணர்கின்ற போதுதான் அதற்கு எண்ணுதல் என்று சொல். எண்ணுதல், கவுண்டிங். என்ன இருக்கிறது அந்த அலையில என்று எண்ணி பார்க்கின்ற செயல் எண்ணுதல். அந்த வினை சொல்லுக்கு பெயர் சொல் எண்ணம். அப்போ மனம் பிறக்கின்ற இடம் ஜீவாத்மா, எண்ணம் பிறக்கின்ற இடம் மூளை, செயல் பிறக்கின்ற இடம் மூளையின் ஒத்துழைப்போடு. அதாவது மூளை என்ன சொல்கிறதோ அதைத்தான் புலன்கள் செய்யும். மனம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் மூளை நினைக்க முடியும். ஆத்மா என்ன வைத்திருக்கிறதோ அதைத்தான் மனம் கொண்டு போக முடியும். இப்போ நாம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்ன? கர்மா, பதிவுகள். இந்த பதிவுகள் எல்லாமே நம்முடைய ஜீவாத்மாவிலேயே இருப்பாக இருக்கின்றன. அதனால் வள்ளுவ பெருந்தகை சொன்னார், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க. நெஞ்சு என்றால் தாயின் கருப்பையில இந்த பிளசண்டா சொல்கிறார் பாருங்க, அந்த சிசுவுக்கு சக்தி அளிக்கின்ற ஒரு குழாய். அதுக்கு நஞ்சு கொடி என்று சொல்வார்கள். பிரசவம் ஆகின்ற போது அது அறுக்கப்பட்டு தனித்துவம் பெறுகிறது குழந்தை. நஞ்சு கொடியிலிருந்து பிறப்பதால் அது நெஞ்சு, நெஞ்சம். எனவே தாயிலிருந்து வெளிப்பட்டது இந்த ஜீவாத்மா. அதுக்கு நெஞ்சம் என்றும் பெயர். எனவே தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. அந்த மனசாட்சியாக இருக்கிறதே நெஞ்சம், அதற்கு முரண்பட்டதை செய்யக்கூடாது. பொய்த்த பின் அப்படி தவறு செய்து விட்டாய் என்றால் தன் நெஞ்சே தன்னை சுடும். அந்த பதிவுகள் இருக்கிறது அல்லவா, அவையே காலத்தால் மலர்ச்சி பெற்று அதற்கு உரிய விளைவுகளை தந்துவிடும். இந்த கருத்தில்தான் பெரும் குழப்பம் உலகத்துல. இதை வைத்துத்தான் பக்தி மார்க்கம் மிக பெரும் வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஏதாவது சிக்கலா, சிரமமா, பிரச்சனையா, நோயா, உடனே போய் பூஜை போடு, அர்ச்சனை பண்ணு, ஆராதனை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. மாறிவிடுமா? மாற்ற முடியுமா? எனவே அது மாற்ற இயலாதது. ஏனென்றால் இந்த ஆத்மாவுக்குள்ள இருப்பது வெளியே வரும், நாம் செய்வது உள்ளே போய் பதியும். வேறு வழிவகையே கிடையாது. எனவே பிறகு ஏன் இந்த ஆலயத்தை நிறுவினார்கள் என்றால் அதுக்குரிய காரணம் உண்டு. அது இன்னொரு தலைப்பில் நாம் சிந்திக்கலாம். ஆலயம் தொழுவது சாரவும் நன்று, அந்த கருத்துல மாற்றம் இல்லை. அதை நிலைப்படுத்திக் கொள்ளுங்க. அது எப்படி சாரம் நன்று என்பது இன்னொரு வகுப்பில நாம் சிந்திக்கலாம். அதன் நோக்கம் வேறு. ஆலயத்தின் நோக்கம் வழிபாடுகளோ சடங்கு சம்பிரதாயங்களோ அல்ல, நோக்கம் வேறு. இவற்றை மாற்ற முடியுமா? யாராவது மாற்ற முடியுமா என்றால் முடியவே முடியாது. இந்த நெஞ்சத்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தெய்வீக நீதிமன்றம் என்கிறார். இந்த சொல் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. தத்துவ உலகத்துல கர்மயத்திற்கு, ஆத்மாவுக்கு தெய்வீக நீதிமன்றம் என்று சிறப்பளித்த ஒரு முறை தத்துவ உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. அந்த கர்மயத்தை இப்படி சிறப்பித்திருக்கின்றார் மகர்ஷி அவர்கள். மிக பொருத்தமான வார்த்தை அது, தெய்வீக நீதிமன்றம். நீதிமன்றம் என்றால் வாதி இருக்க வேண்டும், பிரதிவாதி இருக்க வேண்டும்,
வக்கீல் இருக்க வேண்டும், சட்ட புத்தகம் இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும். இதெல்லாம் சேர்ந்தால்தான் நீதிமன்றம். அப்ப நம்முடைய ஆத்மாவிலே, நீதிமன்றத்திலே இங்கே வாதி யார்? நம்முடைய மனமே இங்கு வாதி. பிரதிவாதி நம்முடைய மனசாட்சி. நீதிபதி தெய்வம். செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒற்றை சரத்து விதிதான் இந்த நீதிமன்றத்தின் சட்ட புத்தகம். 653 சரத்துக்கள் உண்டு இந்திய குற்றவியல் சாசனத்துல. ஆனா தெய்வத்தின் சட்ட புத்தகத்துல ஒரே ஒரு விதிதான் உண்டு. அந்த விதிக்கு துணை வகுப்பு கூட கிடையாது, சப் கிளாஸ் கூட கிடையாது. செயலுக்கு விளைவு என்ற ஒற்றை விதி அந்த சட்ட புத்தகத்தின் சரத்து. வக்கீல்களுக்கு இங்கு வாய்ப்பு இல்லை. வக்கீலுக்கு வாய்ப்பு இல்லை. பூஜை, புனஸ்காரம், பரிகாரம், தோஷ நிவர்த்தி இவை எதுவுமே இங்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. இதுதான் நம்முடைய நீதிமன்றம். அது மட்டுமல்ல, இங்கே தீர்ப்புகள் திருத்தப்படுவதும் இல்லை. தீர்ப்புகள் திருத்தப்படுவதும் இல்லை. யாருக்காகவும் தீர்ப்புகள் சாதகமாகவும் சொல்லப்படுவதில்லை. அவ்வளவு துல்லியமான நீதிமன்றம் அவரவர் கருமையா. எனவே தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும், சுட்டால் வலிக்கும். தப்ப முடியாது. அதனால் இந்த மனம் என்ற ஆத்மாவிலே பதிந்த அனுபவங்கள் 140 ஆண்டுகளுக்கு பாதுகாக்கப்படும். ரெக்கார்ட்ஸ் சொல்றோமே, எல்லா அலுவலகங்களிலேயும் கடந்த நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் ஒரு பதிவறை வைத்திருப்பார்கள், ரெக்கார்ட் ரூம். அதுல 30 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் என்று அந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் பாதுகாத்து வைப்பார்கள். இறைவன் நம்முடைய கருமையத்துல 140 ஆண்டுகள் பாதுகாக்கின்றான். அதாவது 7 தலைமுறைகளில் பாதுகாக்கின்றான். ஒரு தலைமுறை என்பது 20 ஆண்டுகள் ஏறத்தாழ. அப்போ 7 தலைமுறை என்றால் 140 ஆண்டுகள் என்று கணக்கு. எங்கே ஒரு செயல் செய்யப்படுகிறதோ அங்கே அந்த பதிவு புதுப்பிக்கப்படுகிறது. அங்கிருந்து மறுபடியும் 140 ஆண்டுகள். இப்படி தொடர்ந்து பதிதல், பிரதிபலித்தல், செயல், பதிதல், பிரதிபலித்தல், செயல், பதிதல், பிரதிபலித்தல், செயல். அதனால்தான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து செயல்பட வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்ப எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? களவும் கற்று மற என்பது போக்கற்றவன் சொன்ன கருத்து. கற்றது மறக்காது. எனவே எதை கற்க வேண்டும் என்றால், கற்க வேண்டியவற்றை கற்க கசடு அற, ஐயமின்றி தெளிவாக கற்க வேண்டும். எதை? கற்பவை. கற்பவை என்றால் கற்க வேண்டியவை என்று பொருள். அப்போ கற்க கசடற கற்பவை, கற்க வேண்டியவற்றை கற்ற பிறகு நிற்க அதற்கு தக. அதைத்தான் நம்ம வீடு கட்டுகிறோம். இதுக்கும் வீடு என்று பேர். நாம் குடியிருக்கின்ற இடத்துக்கு வீடு என்று பேர். இறந்த பிறகு ஆத்மா போய் சேர வேண்டிய இடத்துக்கு பெயர் வீடு பேரு என்று பெயர். உடலுக்கு வீடு, ஆத்மாவுக்கு வீடு பேரு. அந்த வீட்டை எப்படி கட்டினார்கள்? வாசற்படி உண்டு, பிறகு நடை உண்டு, பிறகு கூடம் உண்டு, பிறகு முற்றம், பிறகு வெளி.
அந்த வாசற் படிக்கற்கள் தெருவை விட உயரத்துல இருக்கும். அப்ப என்ன தத்துவத்தை இந்த வீடு நமக்கு போதிக்கிறது என்றால், பிறந்தது தெருவிலே பிறந்தது போல வாழ்க்கை என்பது தெரு பயணம். அப்படியே போய்விட்டால் சிறப்பு இல்லை. உயர வேண்டும், படிப்படியாக உயர வேண்டும், அதற்கு படிக்க வேண்டும். அப்ப படி என்றால் படி கட்டும் ஆகும், படித்தலும் ஆகும். அப்படி படித்தால் உயர்வு பெறலாம். அப்ப படி நம்மை உயர்த்துகின்றது, படிப்பு நம்மை உயர்த்துகின்றது. அப்படி உயர்கின்ற போது அடுத்து நிலைவாசல், இந்த வாழ்க்கையை நாம் துவங்குகின்ற நுழைவாசல். அங்கே நடை என்று பகுதி என்ன சொல்கிறது? கற்றபடி நட, படித்தபடி நட, நடை. அந்த நடக்கின்ற போது அனுபவங்கள் கிடைக்கும். அனுபவங்களிலே தீதும் நன்றும் கலந்திருக்கும். நம்மை போல் குடும்ப அன்பர்கள் எல்லோருக்கும் தீது நன்று அனுபவம் இருக்கும். எல்லோரும் கூடி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற இடம் கூடம். எல்லோரும் கூடி அவரவர் தீது நன்று அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு மேற்கொண்டு எல்லோரும் தீயவற்றை தவிர்த்து நல்லவற்றை பயன் கொள்ள வேண்டும் என்று கூடி கலந்து உரையாடி முடிவெடுக்கின்ற இடம் கூடம். நல்லவற்றை செய்து பக்குவம் அடைவது முற்றுதல், முற்றம். அந்த முற்றத்திலிருந்து பின்கட்டு வெளி என்று பேர், சுத்த வெளி. அப்போ வாழ்க்கை முதிர்ந்து விட்டால், அறிவு முதிர்ச்சி பெற்று விட்டால், அது தொகுத்தறிவாகிய பேரறிவாகிய அந்த சுத்த வெளிக்கு போய் நிறைவு பெறும். அது வீடு பேரு. இப்படி இந்த வாழ்க்கையிலே நாம் கற்பவை வீடிலிருந்து வீடு பேருக்கு போகக்கூடிய வகையில என்னெல்லாம் நமக்கு தேவையோ அவையெல்லாம் கற்க வேண்டிய விஷயங்கள். அப்படி கற்க வேண்டிய விஷயங்களை மகரிஷி அவர்கள் அறிவின் வளர்ச்சி நிலைகள் 3 என்று பிரித்தார்கள். பக்தி, ஞானம், முக்தி. நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர். நம்பிக்கை என்பது என்ன? வார்த்தை பயன்படுத்துகின்றோம் எல்லோரும். பொருள் என்ன? நம்பிக்கை என்பதன் பொருள் என்ன? உதாரணமாக, மருத்துவமனையிலே ஒரு பெண்ணுக்கு பிரசவமாகிறது. அந்த குழந்தையை மருத்துவமனை குளிப்பாட்டி எந்த வார்டு அந்த எண்ணெய் ஒரு வில்லையிலே பதிந்து அந்த குழந்தையின் கையில கட்டிவிடுவார்கள். இப்படி அந்த பிரசவ வார்டிலே எத்தனை குழந்தைகள் பிறக்கிறார்களோ எல்லாரும் ஒரு பொதுவான இடத்துல பாதுகாப்பார்கள். அவ்வப்போது தாய் கொண்டு வந்து தாய்ப்பாலும் ஊட்டிக் கொள்வார்கள். பிறகு உறவு, நட்பு, கணவன் மனைவி எல்லோரும் சேர்ந்து மருத்துவமனை வந்து வீட்டுக்கு வருகின்ற போது குழந்தை எடுத்து வருகின்றோம். இப்ப நம்பிக்கை எப்படி பிறக்கிறது? டோக்கன் மாறி இருக்காது என்ற நம்பிக்கை. குழந்தை கையிலே கட்டிய வில்லை இடம் மாறவில்லை. இன்னொரு வார்டு, இன்னொரு பெண்ணுடைய குழந்தையின் வில்லை நம் குழந்தைக்கு மாற்றி கட்டப்படவில்லை என்ற நம்பிக்கையில் தானே அந்த குழந்தை என் குழந்தை என்று வளர்க்கிறோம். டோக்கன் மாறி இருந்தால் ஒரு திரைக்கதை போல கிளைமேக்ஸ்ல மாறிவிடுமே. குழந்தைக்கும் தன் தாய் தந்தை இதுதான் என்று தெரியாது. பெற்ற தாய்க்கும் தன் குழந்தை இதுதான் என்று தெரியாது. மாறி இருக்காது, என் குழந்தைதான் எது என்று நம்பிக்கையோடு தான் எடுத்து வந்து வளர்க்கிறோம். இதுதான் நம்பிக்கை. ஆதாரம் இல்லை என்றால் நம்பித்தான் ஆக வேண்டும். அதே போல தெய்வ நம்பிக்கை. கண்ணால் பார்க்கவில்லை என்றாலும் தெய்வம் உண்டு என்று நம்பித்தான் ஆக வேண்டும். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டது என்ன என்றால்,
வளர்கின்ற காலத்தில் நாம் பெறுகின்ற அனுபவங்களின் மூலமாக சாதித்தவைகள், சாதனைகள். அந்த சாதனையின் அடிப்படையில் எழுகின்ற நம்பிக்கை, அதுக்கு தன்னம்பிக்கை என்று பெயர். என்னால் இதை செய்ய முடியும், இதை சாதிக்க முடியும் என்று ஏற்கனவே சாதித்ததன் அடிப்படையில் வைக்கின்ற நம்பிக்கை தன்னம்பிக்கை. அதே போல என் உறவினர், என் நண்பர், அவர்களுடைய சாதனை மீது நான் வைக்கின்ற நம்பிக்கை துணை நம்பிக்கை. அவரோடு இணைந்து நான் ஒன்றை சாதிக்கலாம், இருவரும் சேர்ந்து ஒரு சாதனையை படைக்கலாம். அதற்கு அடிப்படை இணை நம்பிக்கை. இல்லறத்திலே கணவன் மீது மனைவிக்கும், மனைவி மீது கணவனுக்கும் இருக்க வேண்டியது கற்பு நம்பிக்கை. இப்படி தன்னம்பிக்கை, துணை நம்பிக்கை, இணை நம்பிக்கை, கற்பு நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, இந்த ஐந்திலே நான்குக்கும் அடிப்படை தெய்வ நம்பிக்கை. ஏன்? தெய்வத்தை நம்புகின்ற போதுதான் தர்மம் மதிக்கப்படும். இன்றைய உலகிலே மற்றவர்கள் ஏன் பக்தி மார்க்கத்தை சாடுகிறார்கள் என்றால், இது ஒழுக்கம் இல்லாத பக்தி, தர்மம் தவறிய பக்தி. இன்னும் சொல்ல போனால், இங்க தமிழ்நாட்டில பல கோவில்களிலே அந்த குருக்கள் சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள். துன்பம் வந்து விட்டதா, பரிகாரம் பண்ணா சரியா போயிடும். பாவம் பண்ணிட்டீங்களா, பரிகாரம் பண்ணா சரியா போயிடும். அப்போ நாம் எந்த தவறையும் துணிந்து செய்யலாம். பரிகாரம் செய்து விட்டால் இறைவன் மன்னித்து விடுவான். இறைவன் தண்டிப்பான் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கின்ற குருக்கள் இறைவன் மன்னிப்பான் என்று தவறுக்கு அடித்தளம் போட்டுவிட்டால் தர்மத்தை எங்கே தேடுவது உலகத்துல? இதுதான் பக்தி மார்க்கத்தை சாடுவதற்கு ஒரே காரணம். இந்த மூட நம்பிக்கையை பரப்புவது பக்தி மார்க்கம். அதனால் உலகிலே நாளுக்கு நாள் அதர்மம் பெருகிக் கொண்டே போகிறது, தர்மம் நலிந்து கொண்டே போகிறது. தர்மம் கிட்டத்தட்ட காணவில்லை உலகத்துல. ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் என்னென்ன விளைவுகள் வரும்? இது யாரும் பேசுவது இல்லையே. எந்த கோவிலிலும் நல்ல கருத்துக்களை பேசுவதில்லையே. திருவிழாக்களிலே குத்துப்பாட்டு போடுகின்ற அளவுக்கு தரம் இறங்கி விட்டது. பிறகு எங்க பக்தியை தேடுவது? எனவே தெய்வ நம்பிக்கை எதை காட்டுகிறது என்றால், நீ தவறு செய்தால் தண்டிக்கப்படுவாய். தவறு செய்தால் சலுகையே கிடையாது. குருக்களாக இருந்தாலும் தண்டனை உண்டு, சக்கரவர்த்தியாக இருந்தாலும் தண்டனை உண்டு, யாராக இருந்தாலும் தண்டனை தப்ப முடியாது. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயன் என்ன? தவறு இழைத்து பரமனை பின் வேண்டுவதால். தீர்க்கமான தீர்ப்பு. அதனால் அதற்கு மறுபக்கம் என்ன? நீ தெய்வத்தின் தர்மத்தை மதித்து நடந்தால் சகல வகையில் நீ பாதுகாக்கப்படுவாய். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நிரப்பெற. நீ மனதிலே தூய்மையாக இருந்து விட்டால், ஆத்மாவிலே தூய்மை பெற்று விட்டால், தெய்வமே உனக்கு சகல வகையிலும் பாதுகாப்பாக இருக்கும். எந்த வகையும் துன்பம் வராது, எந்த வசதிக்கும் குறைவு இருக்காது. அதனால் தெய்வ நம்பிக்கை நமக்கு ஏன் தேவை என்றால், இந்த மனம் இயல்பில் கீழ் நோக்கி பாய்வது. குடிசையில் ஓர் மனது, கோபுரத்தில் ஓர் மனது, கூடாத சேர்க்கையெல்லாம் கூடினால் பல மனது. வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவதுண்டு. வஞ்சகர் உறவால் நல்ல மனிதரும் தீயவராவது உண்டு. அதாவது கெட்டவனோடு கூட்டு சேர்ந்தால் கெட்டு போய் விடுவான். சரி, நல்லவனோடு கூட்டு சேர்ந்தால் நல்லவனாகணும் இல்லையா?
வஞ்சகன் நல்லவன், 2 பேர் கூட்டு சேர்ந்தார்கள். வஞ்சகனோடு சேர்ந்த நல்லவன் கெட்டு போவான் என்றால் நல்லவனோடு சேர்ந்த வஞ்சகன் ஏன் மாறி இருக்க கூடாது? காரணம் என்ன என்றால், இயல்பில் மனம் கீழ் நோக்கி வீழ்வதே. இயல்பில் மனம் கீழ் நோக்கி வீழ்வதே காரணம். அது சுயநலத்தை மையமாக கொண்டது. Mind itself is negative force, it cannot think positively. மனம் என்பது சைத்தான், அரக்கன், ராட்சசன், அசுரன், 10 தலை ராவணன். அவனால் நல்லது செய்ய முடியாது. மனம் எப்போது நல்லது செய்யும்? அமைதியில் அறிவோடு கைகோர்க்கின்ற போது மனம் நல்லது செய்யும். உணர்ச்சி வேகத்தில் அறிவை மறந்து விட்டால் மனம் துன்பத்தை தான் செய்யும். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. ஒற்றை தீர்ப்பு வள்ளுவன் தந்தது. தவம் செய்யவில்லையா நீ பாவம் செய்வாய். இப்படி ஒரு தீர்ப்பு எங்கேயாவது கேள்விப்பட்டது உண்டா? வள்ளுவன் தந்த தீர்ப்பு எது? நீ தவம் செய்யவில்லை என்றால் பாவம் செய்வாய். உலகில் எத்தனை பேர் தவம் செய்கிறார்கள்? எப்படி பாவம் செய்யாமல் தவிர்க்க முடியும்? எனவே தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் தவம் செய்யாதவர்கள் என்ன செய்வார்கள்? அவம் செய்வார். அவம் என்றால் துன்பத்தை கொடுக்கக்கூடிய எண்ணம், சொல், செயல். காரணம் என்ன? ஆசை உட்பட்டு, ஆசை வயப்பட்டவன், ஆசையின் கைப்பாவை, ஆசைக்கு அடிமை இவன். அதனால் அவன் தர்மத்தை தொலைத்தே தீர்வான், பாவம் செய்தே தீர்வான். அதிலிருந்து தப்பிக்கும் ஒரே வழி தவம். தவத்தின் வெளிப்பாடு எண்ணம், சொல், செயல்களிலே ஒழுக்கம், தர்மம். அது தவத்தின் வெளிப்பாடு. அந்த தவத்தின் நோக்கம் தெய்வம். அதனால் தெய்வ நம்பிக்கை அவசியம். தெய்வத்தை அறிகின்ற வழி என்ன? தவம் தான். தவம் என்று தெய்வத்தை அறிய முடியுமா? உணர முடியுமா? உணர்ந்தவர் உண்டா உலகத்துல? எனவே தவம் செய்தால்தான் தெய்வ நம்பிக்கை மேன்மை பெறுகிறது, முழுமை பெறுகிறது. அந்த முழுமையை சரணாகதியாக மாற்றம் பெறும். சரணாகதி என்ற வார்த்தை உச்சரிப்பதற்கு பெரும்பாலும் மக்களுக்கு தகுதி இல்லை என்பது என் கருத்து. பக்தி மார்க்கத்திலே பல பேர் சொல்லுவார்கள், சிக்கல் வருகின்ற போது தெய்வத்திடம் சரணடைந்து விடு, அவன் பார்த்துக் கொள்வான். யார் சரணடைய முடியும்? தெய்வ நம்பிக்கையின் உச்சம் சரணாகதி. அது எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு 4 வரிகளை கண்ணதாசன் சொல்லி வைத்தார். நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இதுதான் சரணாகதியின் இலக்கணம். அப்படி தர்மத்தை பின்பற்றி எது நடந்தாலும் சரி நிற்கின்ற பக்தர்கள் உண்டா உலகத்துல? எத்தனை பேர் தேர்வார்கள்? அதனால் இந்த பக்தி மனிதனை காப்பாற்றவில்லை. இது சுயநலம் சார்ந்த, அதர்மம் சார்ந்த, ஒழுங்கினம் சார்ந்த பக்தி. இதிலிருந்து மாற்றம் பெற வேண்டும் என்றால் தெய்வ நீதியை பற்றிய விளக்கம் வேண்டும். தெய்வ நீதி, அந்த தெய்வீக நீதிமன்றத்தில் யாருக்காகவும் சலுகை காட்டப்பட மாட்டாது. நான் தினசரி பூஜை பண்ணுகிறேன், அஷ்டோத்திரம் சொல்கிறேன், சகஸ்ரநாமம் சொல்லுகிறேன், விரதம் இருக்கிறேன், எல்லாம் சரி. இது உனக்கும் மனதுக்கும் உடலுக்கும் வாழ்க்கைக்கும் செய்கின்ற சடங்குகள். ஆண்டவனுக்கு சம்பந்தம் இல்லாத சடங்குகள். அந்த தர்மத்தை மதித்து வாழ்கின்ற பக்குவத்தை பெறுகின்ற வரைக்கும் நல்லது நடக்காது. அதற்கு விளக்கம் வேண்டும்.
என்ன செய்தால் என்ன வரும், எப்போ வரும், எப்படி வரும், எந்த வகையாக வரும், பாவத்தின் சம்பளம் என்ன, புண்ணியத்தின் சம்பளம் என்ன, ஏன் என் வாழ்க்கை இப்படி, ஏன் அடுத்தவன் வாழ்க்கை இப்படி என்று 1008 கேள்விகளை எழுப்பி 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 சிந்தனை செய்தால்தான் ஒவ்வொரு கேள்விக்கும் விடை கிடைக்கும். அந்த விடையை கண்டவர்களுக்கு பேர் தான் ஞானிகள், குருமார்கள். அந்த விடை தெரியாமல் குழப்புகின்ற மக்களுக்கு பேர் தான் ஜோதிடர்கள், பூசாரிகள், வாஸ்து நிபுணர்கள், இன்ன பிற. விளக்கம் தெரியாது, ஏதோ ஒன்றை வைத்துக் கொண்டு மக்களை குழப்புவார்கள். எனவே தெய்வம் தெய்வ நீதியை வெளிப்படுத்துகிறது. அதான் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் குறுக்கே போகக்கூடாது. ஏன்? நந்தி என்பது தர்மம், அறம், மனசு. சிவம் என்பது அறிவு, இறைவன், தெய்வம். அப்ப தெய்வம் ரிஷப வாகனத்திலே பயணிக்கிறது, தர்மத்தின் மீது பயணிக்கிறது. அந்த தர்ம நீதியின்படி அவரவர் செய்த செயலுக்கு தக்க விளைவை அது பரிசாகவோ தண்டனையாகவோ அளிக்கிறது. அப்ப சிவனுக்கு ரிஷப வாகனம் என்றால் மனதின் மீது பயணிக்கின்றார். அறிவின் மறுமுனை மனசு. இதே கருத்தை திருக்குறான்ல 2வது அத்தியாயம் அல் பக்ரா, அந்த மாடு என்று அதுக்கு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. எந்த மாடு? திருக்குறானிலேயே அதிகமான வசனங்கள் உள்ள அத்தியாயம் இந்த 2வது அத்தியாயம் தான். என்ன சொல்லுகிறது? மனதின் இயல்புகளை பேசுகிறது. மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது, மத்தவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது. மாட்டுக்கார வேலை, உன் மனசை கொஞ்சம் பார்த்துக்கட. அப்ப அந்த மனம் கர்ம வினைகளுக்கு அதிகாரி, அதுக்கு தக்க விளைவுதான் வந்து சேரும். அதனால் சிவனுக்கு ரிஷப வாகனத்தை வைத்தார்கள். அதுக்கு அறம் என்றும் ஒரு கோணத்தில் பொருள் கொள்ளலாம், மனம் என்றும் ஒரு கோணத்தில் பொருள் கொள்ளலாம். ஏனென்றால் அறம் என்பதும் மனம் என்பதும் உள்ள என்ன இருக்கிறதோ அதுக்கு தக்க விளைவை தரும். அது துன்பமா இன்பமா என்பது அதுக்கு தெரியாது. அது கூறுதல் அறம், கூர்மையான அறம். அதற்கு விளக்கம் வேண்டும். அப்ப நம்பிக்கையில் தொடங்குகின்ற வாழ்க்கை விளக்கத்தில் பயணிக்க வேண்டும். அந்த விளக்கத்தை தருபவருக்கு பேர் தான் குரு. அப்ப குருஸ்தானத்தில் இருப்பவர் எப்படி இருக்கணும்? விளங்கியவராக இருக்க வேண்டும். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட, சந்தேகம் சிக்கல் இன்றி சாட்சி கூறும் உன்புள்ளம், வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது, விரிந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. விளங்கியவர்கள் விளக்கினால் விளக்கம் தெளிவாக இருக்கும். விளங்காதவன் விளக்கினால் இவனும் விளங்க மாட்டான், அவனும் விளங்க மாட்டான். குழப்பம்தான் தொடரும். அப்ப உலகிலே இன்றைக்கு ஆன்மீகத்தை பற்றிய பெரும் குழப்பம் இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், தவம் செய்யாமல் தத்துவம் புரியவில்லை. புரியாத தத்துவத்தை புரிந்தது போல் நாடகமாடுகின்றார்கள். விளைவு என்ன? குழப்பம். அதனால் எந்த குருவை நாடினால் நமக்கு தெளிந்த விளக்கம் கிடைக்கும்? யார் விளங்கியவரோ அவர் மூலமாகத்தான் விளக்கம் கிடைக்கும். அந்த விளக்கத்தை பயன் கொண்டால் நாம் பெறக்கூடியது முழுமை பேறு. இந்த வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்தோம் என்ற முழுமை. அப்ப நிறைவான வாழ்க்கைக்கு என்ன இலக்கணம் என்றால், உடல் திருப்தி, மன திருப்தி, வளம் திருப்தி, ஆத்ம திருப்தி.
4 நிலைகளிலே நிறைவேற வேண்டும். உடல் ரீதியான ஆசாபாசங்களிலே நிறைவு பெற்றிருக்க வேண்டும். மனம் ரீதியான ஆசாபாசங்களிலே நிறைவு பெற்றிருக்க வேண்டும். பொருளாதார வசதிகளிலே நிறைவு பெற்றிருக்க வேண்டும். இந்த 3க்கும் மேலாக ஆத்மா என்பது என்ன என்பதை அனுபவத்தில் பெற்ற நிலை ஆத்ம தரிசனம். அந்த ஆத்ம தரிசனம் பரமாத்ம தரிசனத்துக்கு துணை செய்யும். பரமாத்ம தரிசனம் தெய்வ தரிசனத்திற்கு துணை செய்யும். இந்த 3க்கும் துணை செய்வது குரு தரிசனம். இப்படி படிப்படியாக அன்றாட கடமைகளை செயல்படுத்தி கொண்டே வந்தால் வாழ்க்கை முடிவதற்குள் முழுமை பெற்று விடுவோம். அதுக்காகத்தான் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் என்று மகரிஷி தவத்தின் முடிவிலே சங்கல்பம் செய்கின்ற ஒரு முறை வகுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே மனவளக்கலை என்பது ஒரு வாழ்க்கை கலை. மனிதனாக பிறந்த எல்லோருக்கும், மனதை மையமாக கொண்டு வாழ்கின்ற எல்லோருக்கும் தேவையான அடிப்படை கலை, அடிப்படை கல்வி மனவளக்கலை. அதை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு விளக்கம் வேண்டும். அனுபவப்பட்டவர்கள், சிந்தனைகளை தெளிந்தவர்கள் சொல்லுகின்ற விளக்கம் வேண்டும். அந்த விளக்கத்தை கேட்டு முழுவதும் புரிந்து கொள்வதற்கு சில முறை அதை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். கேட்டதையும் படித்ததையும் சிந்திக்க வேண்டும். சிந்தனை செய்தால்தான் கருத்துக்கள் செரிமானமாகும். எப்படி உண்ட உணவு செரித்தால் உடலாக மாறும், கேட்ட கருத்துக்கள் செரித்தால் அறிவாக மாறும். உண்ட உணவு செரிக்கவில்லை என்றால் மலமாக போகும். கேட்ட கருத்துக்கள் செரிக்கவில்லை என்றால் வீணாக போகும், வாழ்க்கைக்கு பயனாகாது. எனவே நம்முடைய வாழ்க்கை இதற்கு ஏற்றாற் போல, தகுந்தாற் போல திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும், மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த திருத்தம் தான் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அடுத்து வருகின்ற நமது சந்ததிகளுக்கு நம்மை விட ஒரு சிறந்த வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கும். அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்பிக்கை வைத்து, நம்பிக்கையின் அடிப்படையில் பயிற்சிகளை செய்து வந்தால் நிச்சயமாக மாற்றத்தை சந்திக்கலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.